பர்வத்பூருங்கிற கிராமத்துல 2 சகோதரர்கள் இருந்தாங்க. 2 பேரும் விவசாயிங்க தான். 2 சகோதரர்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா பெரிய அண்ணன் சூரஜ் சின்ன தம்பி மனிஷை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் மனிஷ் கிட்ட இருக்கிற விவசாய பூமியை அடையணும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சூரஜ் தன்னோட மனைவி கோயல், அப்புறம் மனிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட அவங்களோட வீடுங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வீடு என்னவோ ஒண்ணுதான், ஆனா அவங்கள ஒற்றுமையே இல்ல. 2 குடும்பங்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட வயலுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க சூரஜ் தன்னோட மனைவி கூட வந்து இப்படி சொன்னான். அட, உனக்கு தெரியுமா, இந்த வாட்டி விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வாட்டி நம்ம வயல்ல தங்கம் மாதிரி விளைச்சல் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மத்தவங்க வயல்ல போய் பாரு, அவங்களுக்கு ஒரு நெல்லு கூட சரியா வரல. இந்த வாட்டி மூத்தாரோட வயல்ல நல்லா பயிர் விளைச்சிருக்கு போல, அதனாலதான் இவ்ளோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சூரஜ் அப்புறம் கோயல் சொன்னதை கேட்டு மனிஷ் அப்புறம் குஷ்பு ரொம்ப சோகமா அவங்களோட வயலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நம்ம வயல்ல கூட விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு. நாம மறுபடியும் விவசாயத்தை பண்றதுக்கு இப்பல இருந்தே நாம கஷ்டப்படணும். நாம இந்த வாட்டி காஸ்ட்லி உரமா போடலாம். அதோடவே நான் வயல்ல உங்களுக்கு உதவி செய்யறேன். 2 பேரும் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் மார்க்கெட்ல விளைச்சலோட விலைய சொல்றதா இருந்தது. அதனால நிறைய விவசாயிகள் அவங்களோட விளைச்சலோட வந்திருந்தாங்க. சூரஜ் அப்புறம் கோயல் கூட அங்க வந்திருந்தாங்க. உன்கிட்ட என்ன பெருசா விளைச்சல் இருக்கு? இந்த விளைச்சல நீங்க எங்களுக்கே விக்கலாம். இதுக்கான விலைய நானே சொல்லுவேன். அக்கா, உங்க பேரு மட்டும்தான் கோயல், ஆனா உங்களோட பேச்சு கொடூரமா இருக்கும். எங்களுக்கு எவ்வளவு விலை கிடைக்குதோ அதை நாங்க பாத்துக்கிறோம். இதை கேட்டு கோயல் அங்கிருந்து மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டா. இங்க குஷ்பு அவங்களோட விளைச்சலுக்கான பேரத்தை பேசிக்கிட்டு இருந்தா. அட பாமா தங்கச்சி, இந்த வாட்டி உங்களுக்கு விளைச்சல் எப்படி வந்திருக்கு? பாக்குறப்ப நல்லாதான் இருக்கு. என்ன சொல்றது அண்ணன், இந்த வாட்டி விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு, ஆனா கம்மியா வந்திருக்கு. கடலைய இப்பெல்லாம் யாருமே விளைய வைக்கிறது இல்ல. இப்பெல்லாம் நிலத்துல யாருமே கடலையா போடுறது இல்ல. அதனால கடலையோட ரேட்டு அதிகமா விக்குது. குஷ்பு மார்க்கெட்ல தன்னோட விளைச்சலோட சரியான விலைய தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க கோயலோட தானியம் விளைச்சலுக்கு விலை தீர்மானிக்கப்பட்டது. தானியத்தோட விலைய கேட்டு கோயல் அப்புறம் சூரஜ் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. இங்க மனிஷ் அப்புறம் குஷ்பு கடலையோட விலைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த வாட்டி கூட நாம வயல்ல கடலைய போடலான்னு. ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லை. இப்ப பாரு, நம்மளோட அதிகமா அந்த மனுஷுக்கு தான் காசு அதிகமா கிடைச்சிருக்கு. அட, இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு? அடுத்த வாட்டி நாமளும் கடலை பயிரை போடலாம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? சூரஜ் அப்புறம் கோயல் கடலை விளைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மனிஷ் அப்புறம் குஷ்பு கூட கடலை விளைச்சலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா, நான் கூப்பிடுறது கேக்குதா? இந்த வாட்டி கூட நம்ம நிலத்துல கடலையா போடலாம். இந்த வாட்டியும் அதுல நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும். காலம் கடந்து போயிட்டு இருந்தது. சூரஜ் காஸ்ட்லியான உரத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட கடலை பயிருக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அதோடவே அவன் அந்த பயிரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான். நாம நம்மளோட வயலு 4 பக்கத்துலயும் முள்வெளி போட்டே ஆகணும். இல்லனா ஏதாச்சும் விலங்கு வந்து நம்ம வயல்ல புகுந்து நம்ம பயிர்களை அது நாசமாக்கிறோம். இல்லங்க, ஏற்கனவே நம்மளோட பயிருக்கு நிறைய செலவாயிடுச்சு. இப்போ நம்மளால இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது. நம்ம கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல. ஏதாச்சும் விலங்கு வந்து பயிரெல்லாம் நாசமாக்கிருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? உங்க தம்பி அவரோட வயலுக்கு எந்த வேலையும் போடல, அப்போ நம்ம மட்டும் ஏன் போடணும்? மனிஷும் தன்னோட வயல்களை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். எல்லா நாள் ராத்திரியும் அவன் அந்த வயல் கிட்டேயே கட்டில போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த வாட்டி நான் என்னோட பயிரை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இந்த வாட்டி கடலை வித்த காசுல நாம ஒரு வருஷம் கவலைப்படாம வீட்டு செலவா பார்த்துக்கலாம். நாம வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்குங்க. நாம இன்னும் கஷ்டப்பட்டு விளைச்சல அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல விக்கலாம். சூரஜ் மனிஷோட கடலை விளைச்சலை பார்த்து அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா மனிஷோட விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதோடவே அது தங்கம் போல மின்னிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் பார்த்து அவன் உடனே தன்னோட மனைவி கோயல் கிட்ட போய் அவன் பார்த்ததை எல்லாத்தையும் சொன்னான். நான் இன்னைக்கு போய் தம்பியோட வயல்ல நான் பார்த்துட்டு வந்தேன். நம்ம வயலோட அவங்க வயல்ல 10 மடங்கு அதிகமா கடலை வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா அது எப்படி சாத்தியமாகும்?
காஸ்ட்லியான உரமும் போடல, சரியா பாதுகாக்கவும் இல்ல. ஆனாலுமே எப்படி அவ்வளோ நல்ல விளைச்சல் வந்திருக்கு? என்னால அந்த குஷ்புவோட கிண்டலை தாங்கிக்க முடியாது. நீங்க ஏதாவது செஞ்சே ஆகணும். இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கான். அவ கண்டிப்பா இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். பயப்படாத, அந்த மனுஷ் நாசமாகிற காலம் பக்கத்துல தான் இருக்கு. சூரஜும் கோயலும் மந்திரவாதி கிட்ட போனாங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கிட்ட கேட்டாங்க. தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரேன். அதை எடுத்துட்டு போய் உங்க தம்பி வயல்ல போடுங்க. எல்லா பயிர் நாசமா போயிடும். அந்த பயிர் எல்லாமே உலோகமா மாறிடும். மந்திரவாதி சூரஜ்க்கு ஒரு மருந்தை கொடுத்தாரு. அந்த மருந்தை மனிஷோட விளைச்சல்ல போட சொன்னான். நான் அப்படியே பண்ணிடுறேன். அப்புறம் ராத்திரி ஆனதுமே சூரஜ் மனிஷோட வயல்ல மந்திரவாதி கொடுத்த அந்த மருந்தை போட்டுட்டான். அடுத்த நாள் காலையில மனிஷ் தூக்கத்துல இருந்து ஏந்திரிச்சு தன்னோட விளைச்சல பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவன் அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தான். ஐயோ சாமி, என்ன இது? என்னோட பயிரெல்லாம் உலோகமா மாறிடுச்சே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? இனிமே ஒரு வருஷம் வரைக்கும் நான் என்னோட வீட்டை எப்படி பார்த்துப்பேன்? குஷ்பு எங்க இருக்க நீ? இங்க வந்து பாரு, நம்ம பயிரெல்லாம் எப்படி ஆயிருக்குன்னு. மனிஷோட கதறல்களை கேட்டு அந்த இடத்துக்கு குஷ்பு அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க கூடவே சூரஜும் கோயலும் வந்திருந்தாங்க. திடீர்னு இப்படி எப்படி நடந்திருக்கு? நம்ம பயிர் நேத்து ராத்திரி வர நல்லா தானே இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். இப்போ நாம என்ன செய்யறதுங்க? அந்த இரும்பு கடலைய பார்த்து சூரஜும் கோயலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அட பரவாயில்ல, நான் உனக்கு கொஞ்சம் கடலையை தரேன். அதை எடுத்துட்டு போய் சாப்பாடுக்கு வேக வச்சு தின்னு. இப்போ என்ன செய்ய முடியும் குஷ்பு? இப்போ நீ அழறத நிப்பாட்டிடு. நீ எங்க வீட்டுக்கு வந்து கடலைய சாப்பிடு. நான் இங்க அழுதேன். எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, நாங்க உங்ககிட்ட மட்டும் வரவே மாட்டோம். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். ரெண்டு குடும்பங்களோட சண்டைய பார்த்து ஊர் தலைவர் சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி சொன்னாரு. அட மனேஷ், எதுக்குடா நான் இப்போ அழுதுகிட்டா இருக்கா? நீ எப்போ சந்தோஷம்தான் படணும். எதுக்கு நான் சந்தோஷப்படணும்? இந்த கடலைய இப்போ யார் வாங்குவாங்க? அட இப்படி யோசினி, கடலை இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம்தான் லாபம். ஆனா இப்போ உன் வயல்ல உலோகத்து கடலை இருக்கு. அதுவும் அது இரும்புக்கு இப்போ மார்க்கெட்ல எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா? இந்த இரும்பை எல்லாத்தையும் நீ வித்தா இந்த ஊர்ல நீ தான் பெரிய பணக்காரன். நிஜமாவா? இந்த இரும்பை வாங்குற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? அட எனக்கு தெரியும். நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற? சந்தோஷமா இரு. இதை எப்படி விற்கணுமா நான் அப்படி வித்துறேன். ஊர் தலைவர் சொன்ன மாதிரியே மனிஷ் தன்னோட இரும்பு கடலை விளைச்சல வித்துட்டான். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் சூரஜ் அப்புறம் கோயிலோட விளைச்சல் மார்க்கெட்ல ரொம்ப கம்மி ரேட்ல வித்து போச்சு. அவங்க பாடத்தை கத்துக்கிட்டாங்க. மனிஷ் அப்புறம் குஷ்பு ஒரு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு அதுலயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராணிகஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. கிராமத்தோட பேரு மட்டும்தான் ராணிகஞ்ச். ஏன்னா அந்த ஊரோட ஜமீன்தார் ரொம்பவே பொல்லாதவன், பாவியும் கூட. ஜனங்களோட பணத்தை கொள்ளடிக்கிறது அவனோட வேலை மட்டும் இல்ல, அதுவே வாழ்க்கையா மாறிடுச்சு. முதலாளி ஐயா, இந்த பணம் என்கிட்ட இருந்த மிச்ச மீதி நிலத்தை வித்த காசுங்க. மீதி நிலத்தை எல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்கிற முதலாளி. இந்த நிலத்தை நீ யாருக்கிட்ட வித்த? என்கிட்ட எதுக்கு விற்கல? நான் என்னுடைய அந்த இடத்த உங்க தம்பி ருத்ரா டாக்கூர் கிட்ட தாங்க ஐயா வித்தேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னோட பணம் மட்டும்தான் தேவை. இல்லைன்னா உன்னோட மொத்த குடும்பத்தையும் என் வீட்டில் வந்து வேலை பார்க்க வச்சிடுவேன். முதலாளி ஐயா, தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க. என்கிட்ட பணமும் கிடையாது, என்கிட்ட வீடும் கிடையாது, அப்புறம் நிலமும் கிடையாதுங்க ஐயா. சொல்ல போனா என் குடும்பம் மட்டும்தான் ஐயா இருக்கு. ஆனா நீங்க அவங்களையும் உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏய் பசங்களா, இவங்களோட பெரிய பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்க வைங்க. எப்போ மொத்த பணத்தையும் கொடுக்குறாங்களோ அப்போ அவங்க பையனை திருப்பி அனுப்புனா போதும். ஜமீன்தாரை பார்த்த உடனே அந்த ஊர் மக்களே பயப்படுவாங்க. அந்த ஜமீன்தார் எந்த இடத்துக்கு போனாலும் ஜனங்க போய் அவங்க வீட்டு கதவையும் ஜன்னலையும் முடிப்பாங்க. அட கடவுளே, இந்த ஜமீன்தாரோட அழிவு காலம் எப்போதான் வரும்னு தெரியல. பகல்ல வெளியவும் போக முடியல, ராத்திரியில ஒழுங்கா தூங்கவும் முடியல. கடைசியா நான் எப்ப தூங்குனேன் அது கூட எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல.
போன தடவை நான் மாட்டு கொட்டகையில தான் தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா தூங்கிட்டேன். எனக்கு தூக்கம் தெளியவே இல்லை. அவ்வளோ நேரம் தூங்கினேன். ஆனா இப்போ 3-4 நாளா நான் தூங்கவே இல்லை. மறுபடியும் அந்த மாதிரி எனக்கு எப்போ தூக்கம் வரும்னு தெரியல. உங்களோட சூழ்நிலையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். நாம ஏன் கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது? நீ ரொம்ப சரியா சொன்ன. நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அவனுக்கு ஜெயில் தான் சரியான இடம். வைகுண்ட் கிராம ஜனங்க மொத்தத்தையும் ஒன்று சேர்த்தாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அங்க போய் வைகுண்ட் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாரு. இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு உதவி செய்ய முடியாது. அந்த ஜமீன்தாருக்கு மேலிட வரைக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு. என்னையும் என்னோட டிபார்ட்மெண்ட் ஆட்களையும் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பவும் அவரால் முடியும். தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு எங்களோட வேலை முக்கியம். கிராமத்து ஜனங்களும் வேதனை அடைஞ்சு அங்கேருந்து திரும்பி போனாங்க. ஆனா கிராமத்து ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் டாக்கூர் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் எல்லார்கிட்டயும் சொன்னாரு, நீங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? அப்புறம் யார் யாரெல்லாம் போனீங்கங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும். என்ன வைகுண்ட்? முதலாளி, நான் எதுக்கு போனேன்னா எங்க அம்மாவோட கம்மல் காணாம போயிடுச்சு. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனேன். உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ரனுகோ, போய் இவங்க அம்மாவை வெளியே கூட்டிட்டு வா. ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஜமீன்தார் தன்னோட ஆட்களை வீட்டுக்குள்ள அனுப்பி வைகுண்டனோட அம்மாவை வெளியே கூட்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு ஒழுங்கான சிகிச்சையை கொடுத்தேன்னா உங்களோட எல்லா கஷ்டங்களும் உடனே தீர்ந்து போயிடும். ஜமீன்தார் இப்படி சொல்லிட்டு வைகுண்டனோட அம்மாவை தள்ளி விட்டாரு. அம்மா, உங்களுக்கு எதுவும் அடிப்படல? எங்களை மாதிரி ஏழைங்களை இந்த மாதிரி கொடுமை செய்யறது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? பார்த்துக்கிட்டே இரு. இந்த ஏழைங்களோட சுமையே நாளைக்கு உன் தலையில ஏறப்போது பாரு. அதுக்கப்புறமா நீ தலை குனிவ. நான் அந்த பகவதி அம்மனை நல்லா வேண்டிக்கிறேன். போயா போ, நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். உன் காலம் முழுக்க நீ ஒரு கூனிய போலத்தான் வாழ போற. அந்த பெரியம்மா இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய மின்னல் அடிச்சது. காத்து பயங்கரமா வீசுச்சு. திடீர்னு ஒரு பெரிய ஒளி வந்தது. அது நேரா ஜமீன்தார் மேல விழுந்தது. அவரு கூனியா மாறிட்டாரு. இது என்ன? இது எப்படி நடக்க முடியும்? இல்ல, என்னால கூனியா இருக்க முடியாது. இல்ல. ஜமீன்தார் கூனி ஆன உடனே அங்கிருந்து ஓடிட்டாரு. கிராமத்து ஜனங்க அவரு கூனியா மாறினதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாங்க. எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு? அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கடவுளே? இதெல்லாம் நீங்க செஞ்ச பாவத்துக்கும் அநீதிக்கும் கிடைச்ச பரிசு. நான் ஜனங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கினேன். அதுக்கு எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கணும்? அட கடவுளே. விஷயம் குறைஞ்ச பணம் கிடையாதுங்க. அந்த ஏழைங்களோட வயிற்றுச்சலும் நீங்க செஞ்ச தவறான செயலுக்கு கிடைச்ச தண்டனை. உங்களோட இந்த சாபம் என்னையும் என் குழந்தையையும் தாக்கிடக்கூடாது. அதனால நான் இனிமே இருக்க மாட்டேன். உங்களை விட்டு போறேன். என்னோட குழந்தைங்களையும் என் கூட கூட்டிட்டு போறேன். ஜமீன்தாருக்கு கூணு விழுந்ததுனால அவருடைய மனைவி அவரை விட்டுட்டு தன்னோட குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜமீன்தாரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. பல மாசங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த சமயத்துக்குள்ள அந்த கூனி நிறைய வைத்தியர்கள், ஹக்கீம், அப்புறம் நிறைய டாக்டர்கள் கிட்ட தன்னோட கூனுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி கேட்டாரு. இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கூனை எப்பவும் சரி பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் என்னோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும். இந்த பிரச்சனைக்கு யாராலையும் உங்களுக்கு உதவி பண்ணவே முடியாது. ஆனா யாரால நீங்க இந்த மாதிரி கூணாகிற நிலைமை வந்துச்சோ அவங்க கிட்டேயே போய் நீங்க உங்க தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டா ஒருவேளை நீங்க சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறந்துடாதீங்க வைத்தியரே, நான் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஜமீன்தார் டாக்கூரா இருக்கேன். இந்த டாக்கூர் யாருக்கிட்டையும் போய் தலை வணங்கி மன்னிப்பு கேட்க மாட்டான். வயல், தோட்டம், குளம், விளைச்சல் எல்லாமே எனக்கு சொந்தமானது. என்ன போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா நீங்க? உங்களுக்கு இன்னமும் உங்களோட அகங்காரம் குறையவே இல்லைல்ல? நீங்க இந்த நிலைமையில இருக்கிறது தான் நல்லது. இன்னும் பல நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. அவருக்கு விழுந்த அந்த கூணு கொஞ்சம் கூட சரியாகவே இல்ல. சோர்ந்து போய் வேற வழியே இல்லாம மறுபடியும் அந்த வயசான அம்மா வீட்டுக்கே போய் அவர் என்ன சொன்னார்னா, உன்னோட சாபத்தால நான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டு. நான் இனிமே எந்த கிராமத்தாளுங்களையும் எந்த ஒரு அப்பாவிங்களையும் தேவையில்லாம ஏமாத்தவே மாட்டேன்.
நீ மொத்த கிராமத்தோட வாழ்க்கையும் அழிச்சு வச்சிருக்க. அந்த சாபத்தை தான் நீ அனுபவிச்சிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லு. நான் எல்லாரோட நிலங்களையும் அவங்களுக்கே திரும்ப கொடுத்துடுறேன். பணத்தையும் திரும்ப கொடுக்குறேன். உன்னோட அம்மா இந்த இடத்துக்கு வந்து இதுக்கான தீர்வை சொல்லி என்னை குணப்படுத்தலைன்னா நான் உன்னோட வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த கூனி அந்த வயசான அம்மா வீட்டுக்கு போய் புலம்ப ஆரம்பிச்சாரு. அவர் புலம்புறத பார்த்துட்டு அந்த வயசான அம்மா சொன்னாங்க, அப்படி உனக்கு விழுந்த இந்த கூனு சரியாகணும்னா இந்த கிராமத்து ஜனங்க மொத்தத்தையும் சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் உனக்கு இந்த கூணுல இருந்து விடுதலை கிடைக்கும். நான் எல்லாத்தையும் செய்யறதுக்கு தயாராகவே இருக்கேன். நீங்க எது சொன்னாலும் நான் அதையே செய்யறேன். இந்த மாதிரி கூணனா இருந்து வாழ்றதை விட நான் இறந்து போறதே நல்லது. நான் செஞ்ச எல்லா தப்பையுமே நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். அப்பதான் அந்த பெரியம்மா அவங்க வீட்டு வாசல்ல இருந்த ஒரு சின்ன கோவில் கிட்ட அவரை கூட்டிட்டு போனாங்க. அது பகவதி அம்மனோட கோவில். என்னது இது? நீங்க என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இது பகவதி அம்மனோட கோவில். இந்த கோவில் பிரசாதத்தை கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீ கொடுக்கணும். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பறிச்ச நிலத்தையும் பணத்தையும் அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும். இப்படி செஞ்சா நீ நிச்சயமா குணமாயிடுவ. நான் அப்படியே பண்றேன். அந்த ஆளும் அதே மாதிரி செஞ்சாரு. கிராமத்து ஜனங்க எல்லார் வீட்டுக்கும் போய் அழைப்பு கொடுத்தாரு. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கனோ அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் உன்னோட காலில் விழுறதுக்கு கூட தயாரா இருக்கேன். காலெல்லாம் விழ வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். அவர் தன்னோட வீட்ல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. பகவதி அம்மனுக்கு பிரசாதத்தை படையல் போட்டு அவர் ஜனங்களுக்கு விருந்து கொடுத்தாரு. சாப்பாடு ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா, ரொம்ப அதிகமா சாப்பிடணும் போல இருக்கு. வயிறு நிறைய சாப்பிடுங்க. ஜமீன்தார் அந்த விருந்தை கொடுத்த உடனே கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே நீ உன்னோட பழைய உருவத்துக்கே திரும்பி வந்துருவ. அப்படி சொன்ன உடனே அந்த கூணு விழுந்த ஜமீன்தார் மேல ஒரு பெரிய ஒளி விழுந்தது. அப்புறம் அவர் தன்னோட அசல் உருவத்துக்கு வந்துட்டாரு. என்னது இது? நான் என்னோட பழைய ரூபத்துக்கே வந்துட்டேனே. பகவதி அம்மன் வாழ்க, பகவதி அம்மன் வாழ்க. ஜமீன்தாரோட சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. தன்னோட அசல் உருவத்துக்கு வந்து அவர் கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு மாசம் முழுக்க விருந்து கொடுத்தாரு. எல்லாரோட பணத்தையும் அவர் திருப்பி கொடுத்தாரு. அப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க கூட சேர்ந்திருந்தாரு. ஷிம்லாங்கிற ஒரு ஊர்ல சூரின்ட்டு ஒரு பையன் இருக்கான். சூரியோட அப்பாக்கு டீ கடை இருக்கு. அவன் காலையில அவங்களுக்கு உதவி செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்கூல்ல சூரி கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு டீ கடைக்காரனோட பையன். அவன் எல்லாரோடையும் பேசணும்ட்டு முயற்சி செஞ்சான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்ல கலந்துக்கணும்னு நினைச்சான். ஆனா யாருமே அவன் கூட பேசவே இல்லை. அவன் அதை மீறியும் யார் கூடயாவது பேச முயற்சி செஞ்சா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏய், யாராச்சும் என் கூட வீடியோ கேம் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன். அட, டீ போட நான் கூப்பிடல, கேம் விளையாட நான் கூப்பிட்டேன். நீ சும்மாரு. சூரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் வீட்டுக்கு போனதுமே மூஞ்சிய தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டான். சூரியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. அட, என்னாச்சு சூரி? இதுக்கு சோகமா இருக்க? இந்தா சாப்பிடு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நீங்க ஏன் வேற வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பண்றதுக்கு இந்த ஒரு வேலை தான் கிடைச்சதா? டீ வியாபாரத்துல என்னாச்சு? டெய்லி எல்லாருமே இதத்தான் அதிகமா கேக்குறாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அவங்க என்ன எந்த விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த விளையாட்டை விளையாடணும்? இப்பவே விளையாடலாம். உங்க கூட இல்ல, அவங்க கூட விளையாடணும். இப்படி சொல்லிட்டு அவன் எதுவுமே சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சூரியோட அப்பா சூரி சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவரால தான் சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவரு டீ விற்கிறதோடவே வேற ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சூரியோட ஸ்கூல்ல குழந்தைங்களை வெளியில ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சரியா? குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சூரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்பா, எங்களை ஸ்கூல்ல காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி கொடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சே. போகும்போது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை நீ எடுத்துட்டு போ. அங்க போய் நீ ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம், சரியா? சரிப்பா, கண்டிப்பா. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும்.
நான் புது வேலையை தேடிக்கிட்டே இருக்கேன். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அவமானப்பட தேவையில்லை. அவங்க உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. நிஜமாவா? ஆமா. சூரி சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காட்டு ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்தது. எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுமே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாரையும் 4 குரூப்பா பண்ண போறேன். அதுல ஒருத்தர் லீடர் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒண்ணா இருந்து எல்லா வேலையும் பண்ணணும். எல்லாருமே லீடர் பேச்ச கேட்கணும், சரியா? எல்லாரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடே, யாரை லீடர் பண்ணி வச்சிருக்காங்க? இவனுக்கு டீ தவிர ஒண்ணுமே தெரியாதே. எல்லாரும் சிரிச்சாங்க. சூரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அயன் சோர்ந்து போயிட்டான். சரி, நீங்க கொஞ்சம் நிக்கலாம், ஏதாச்சும் சாப்பிடலாம். மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கேயே நின்னு போயிட்டாங்க. இல்ல, நாம நிக்க கூடாது. இப்படியே நின்னோனா நாம லேட் ஆயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆக போகுது. என்ன, லீடர் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? ஆ, இல்ல, நாங்க வரமாட்டோம். நீ போகணும்னா போ. நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். போ போ. சூரி எவ்வளவு சொல்லியும் கூட அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க. லீடருங்கிறதுனால சூரியால அவங்கள விட முடியல. அவனும் அவங்களோடயே இருந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டீச்சரும் மற்ற குழந்தைங்களும் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா இவங்க அதே இடத்துல இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சீக்கிரமாவே சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால இருட்டாவும் ஆயிடுச்சு. ஐயோ, நைட் ஆயிருச்சே, இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. மற்ற குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட திருப்பம் வந்ததுன்னா அங்க இருந்து வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப எனக்கும் வழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நாம சத்தமா கத்தி ஆகணும். உடனே எல்லாருமே சேர்ந்து டீச்சரையும் மத்த கிளாஸ் குழந்தைங்களையும் சத்தமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. டீச்சர், டீச்சர், அட, நான் கூப்பிடுறது கேக்குதா? நாங்க மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாருமே கத்தினாங்க. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல. நாம ரொம்ப பின்தங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி போற வழியும் தெரியாது. அதனால நாம இங்கேயே இருக்கணும். நாம ஒருவேளை இன்னும் முன்னாடி போனா நாம வழி தவறி போலாம். இல்ல, நாம ட்ரை பண்ணோம். சரியான இடத்துக்கு நாம போனா ராத்திரி ரொம்பவே ஆயிடுச்சு. விலங்குகளோட பயமும் இருக்கு. டீச்சர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க. அதனால நாம இங்கேயே இருந்தாகணும். எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டது. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி ஆயிடுச்சு. பலமான குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அதோடவே அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடும் தீந்து போயிட்டு இருந்தது. அட, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல தண்ணி கூட காலி ஆயிருமே. ஐயோ, இப்போ நான் சாப்பிட்றேன். நாம போய் ஆகணுமே. ஆனா எங்க போறது? ரோடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியலையே. எனக்கு இங்கேயே ரொம்ப பயமா இருக்கு. ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கும் குளிருது. நான் தீ பத்த வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீய பத்த வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு கம்மியாயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்றது? நெருப்பு கூட அணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். காட்டு மிருகம் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குளிர்ல நாம செத்துருவோம் போலியே. சூரி கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னோட பேக்குக்குள்ள ஒரு கிண்ணமும் டீ தூளும் இருக்கு. அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் சூடாதான் இருக்கும். நம்மளையும் சூடா வச்சுக்கும். சூரி உடனே அந்த கிண்ணத்தை வெளியில எடுத்தான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட தண்ணியை கொடுத்தாங்க. ஆனாலுமே தண்ணி கம்மியா இருந்தது. அங்கேயே பக்கத்துல கொஞ்சோண்டு பனி இருந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டான். அந்த பிளாக் டீயை செஞ்சு முடிச்சதுமே அவங்க பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சிடுச்சு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. எல்லாரும் அவனை பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா அயன் மட்டும் எதுவுமே பேசாம டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இலைகளோட சத்தம் கேட்டது. எல்லாருமே பயந்து போய் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தாங்க. அது கடைசியில பார்த்தா அவங்களோட டீச்சர் தான். எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான காரணம் சூரிதான்ட்டு அயன் சொன்னான். அயன் இப்படி சொன்னதை கேட்டு சூரி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சூரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேட்டு எல்லாரும் அவன்கிட்ட நட்பா இருக்க நினைச்சாங்க.
சூரிக்கு மட்டும் டீ பண்ண தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதல் தடவையா அவன் ஒரு டீக்காரனா இருந்ததுக்கு பெருமைப்பட்டான். அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அட ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ஒரு நல்ல செய்தி. நான் இன்னொரு வேலைய தேடிட்டேன். சூரி இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இல்ல அப்பா, நீங்க வேலைய மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் அது நல்ல வேலைதான். அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சூரியோட அப்பா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சூரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சூரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததுமே எல்லாரும் அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோடவே அவனோட விளையாடவும் செஞ்சாங்க.